ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஓம் அத ஓம் அத ஓம் அத அத யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் 2வது பாதம், சாதனா பாதம் பார்த்துட்டு இருக்கோம். வியாச பாஷ்யம். இந்த சாதனா பாதத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்துட்டு இருக்கிறது 49லேருந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். 49வது சூத்திரம் பிராணாயாமத்தை பற்றின விஷயம் ஆரம்பிக்குது. யமம் நியமம் ஆசனம் 3 முடிஞ்சதுக்கு பிறகு 4வது அஷ்டாங்கத்தில் 4வது அங்கம் பிராணாயாமம். இந்த பிராணாயாமத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணியிருக்கோம், தஸ்மின் சதி அப்படின்னு ஸ்லோகம் ஆரம்பிச்சிருக்கு. 49வது சூத்திரம். தஸ்மின் சதி சுவாச பிரஸ்வாசயோர் கதி விச்சேதः பிராணாயாமः. தஸ்மின் சதி சுவாச பிரஸ்வாசயோர் கதி விச்சேதः பிராணாயாமः. தஸ்மின் சதி அப்படின்னும் போது ஆசனம் சித்தியான நிலையில். எப்பவுமே முந்தின ஸ்டெப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணாமல் அடுத்த ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா பிராப்தி பண்ண முடியாது. அப்போ ஆசனம் நமக்கு பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் சித்தியாக இருந்தால் மட்டும்தான். 1/2 மணி நேரம் உட்காரணும் அப்படின்னா அந்த 1/2 மணி நேரமும் ஸ்திர சுகவாசனம், ஸ்திரமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஆசனம், இந்த பிராணாயாமம் சித்திக்கும். 1 மணி நேரம் பண்ணணும் அப்படின்னா 1 மணி நேரம் ஆசன சித்தி இருந்தால் தான் 1 மணி நேரத்தை நம்ம பிராணாயாமம் பண்ண முடியும். அப்போ தஸ்மின் சதி, அந்த ஆசனம் சித்தியான நிலையில். சுவாச பிரஸ்வாசையோ. ஏன் சுவாமி அது மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன். நேற்று ஆசன சித்தியை பற்றி பேசும்போது 2 நாள் கிளாஸ்க்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். 2.5 மணி நேரமோ இல்லை 3 மணி நேரமோ ஆசனம் சித்தியானால் தான் அதுக்கு பேர் ஆசன சித்தின்னே பேர் சொல்லியிருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறீங்களா சுவாமி 1/2 மணி நேரம் பண்ணுறதுக்கு 1/2 மணி நேரம். ஆமாம், நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், எனக்கு 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் நல்லபடியாக உட்கார முடியும், முழங்கால் வலி இல்லை, நல்லபடியாக பார்த்தீங்கன்னா பெயின் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக என்னால் சித்தம் சஞ்சலிக்காமல் பாடியில் நல்லா உட்கார முடியும். அப்படின்னா நம்ம 20 நிமிஷத்துக்கு அழகாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், பிராணாயாமத்தை பண்ணலாம். இது இம்ப்ரூவ் ஆக அபியாசம் மெதுவாக என்ன பண்ணும், உங்களை அதிக நேரம் உட்கார்றதுக்கான ப்ராக்டிஸை கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் எப்போவுமே டைரெக்டாக பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்தெல்லாம் எப்போவுமே அடைய முடியாது, வெறுமனே உட்காரவும் முடியாது. அப்போ என்ன பண்ணணும், மெதுவாக மந்திர ஜபத்தையோ இல்லை பிராணாயாமத்தினாலேயோ மெதுவாக ஒரு அபியாசத்தை ஆரம்பிக்கும் போது இன்டைரக்டாக ஆசனம் பார்த்தீங்கன்னா டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ 20 நிமிஷம் பிராணாயாமம் ஆரம்பிக்கணும். அந்த 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாச பிரஸ்வாசையோர் கதி விச்சேதா பிராணாயாம லட்சணம். பிராணாயாமத்தோடது என்னன்னு கேட்டிங்கன்னா, சுவாசத்தையும் பிரஸ்வாசத்தோட கதியையும், கத்தினா போக்கு, வெளி சுவாசம் உள் சுவாசம், வெளி மூச்சை விடுறது உள் மூச்சை இழுக்கிறது, இந்த 2த்தோட போக்கையும், கத்தினா போக்கு, அந்த 2த்தையும் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுறது எதுவோ அதுக்கு பேர் பிராணாயாமம், பிராண ஆயாமம். அந்த ப்ராக்டிஸ்க்கு பேர் பார்த்தீங்கன்னா பிராணாயாமம் சொல்லியிருக்கோம். சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரியர் பாஷ்யத்துக்கு வந்துருங்க, பாஷ்யத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துருவோம். சதி ஆசன ஜெயே, சத்தியாசஜனே ஆசன ஜெயேனா சதி ஆசன ஜெயேன்னு பிரிக்கணும். சதி ஆசன ஜெயேனா ஆசன ஜெயம் உண்டான நிலையில். யாருக்கு பார்த்தீங்கன்னா ஆசன ஜெயம் உண்டாயிருக்கோ அந்த உண்டான நிலையில் 1/2 மணி நேரம்னா 1/2 மணி நேரம், 1 மணி நேரம்னா 1 மணி நேரம் பிராணாயாமம் பண்ணணும்னா அந்த 1 மணி நேரம் பிராணாயாமம் பண்ணுறதுக்கும் பாடி பார்த்தீங்கன்னா கூடாது, அசையக்கூடாது. அசைஞ்சா என்னாகும், நீங்கள் பிராணாயாமம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உடம்பு அசைஞ்சதுன்னா பிராணன் எங்கேயாவது போய் லாக் ஆகிடும். மனசில் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா பிராணாயாமம் பண்ணும்போது உடம்பு அசையாமல் நல்லா இருந்துக்கிட்டு பிராணாயாமம் பண்ணணும். ஆச்சாரியர் சொல்கிறார், சதி ஆசன ஜெயே, ஆசன ஜெயம் உண்டான நிலையில் பாஹ்யஸ்ய வாயோஹோ,
வெளியில போற வாயு இருக்குல்ல, பாஹ்யஸ்ய வாயோகோ, வெளியில இருக்கிற வாயு, அந்த வாயுவை வந்து பார்த்தீங்கன்னா பாஹ்யஸ்ய வாயோகோ ஆச்சமனம் சுவாசக. ஆச்சமனம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? பொதுவாக வந்து நம்ம ஆச்சமனம் பண்றதுக்கு ஒரு பஞ்ச பாத்திரம் வச்சிருப்போம், சின்னதாக 2 பாத்திரம் உத்தரணி வச்சிருப்போம். அந்த உத்தரணியில எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூந்து தண்ணி எடுத்து ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ அப்படின்னு ஆச்சமனம் பண்றதுன்னு பேர். என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இது தெரியவே தெரியாது. ஆச்சமன ஜலத்தை வந்து சப்பி சாப்பிடக்கூடாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா ஆச்சமனத்தில் சொல்லும் போதே சொல்லுவோம், அப்படியே முழுங்கிடணும். எப்படின்னா ஓம் அச்சுதாய நமஹ, அவ்வளோதான். எச்சில் படக்கூடாது. எச்சில் படாம வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சமனம் பண்ணும்போது விழுங்குதல்னு பெரிய. அப்படின்னா ஆச்சமனத்துக்கு சப்தத்துக்கு அர்த்தமே விழுங்குதல் தான் அர்த்தம். அப்போ ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ அப்படின்னு விழுங்குறது. அந்த விழுங்குற மாதிரி எப்படி ஆச்சமனம் பண்றோமோ விழுங்குறோமோ அதே மாதிரி வாயுவை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்க சொல்லுது வாயோர் ஆச்சமனம். வெளியில இருக்கிற வாயுவை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இழுத்துக்கிறதுக்கு பேரு, உள்ள விழுங்கிறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுவாசக பிரஸ்வாசகன்னு பேர். இதுக்கு பேர் என்ன பேரு? சுவாசகன்னு பேர். உள்ள இழுத்தீங்கன்னா சுவாசம். எப்பவுமே நிறைய பேருக்கு தெரியாது உள்ள இழுக்கிற வாயுக்கு என்ன பேர் சுவாமினா அப்பான வாயுவை தான் நம்ம உள்ள இழுக்கிறோம். நம்ம உள்ள இழுக்கிற வாயுல என்ன இருக்கு? கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், ஆக்சிஜன் எல்லாமே உள்ள இருக்கும். இதெல்லாத்தையும் நம்ம உள்ள போகும். ஆனா என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா நம்ம லங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி என்ன பண்ணும், அந்த பியூரா ஆக்சிஜனை மட்டும் கிராஸ் பண்ணும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போற வாயுக்கு பேர் அப்பான வாயு அப்படின்னு பேரு. வெளியில போற வாயு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வாயு? பிராணவாயு. வெளியில எப்படி வருது? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா குதத்துக்கு கீழே வெளியில போறது கார்பன் டை ஆக்சைடு, அது கீழே வெயிட்டா தங்கும். அப்போ சுவாசம்ன்றதுக்கு அர்த்தம் வெளியில இருக்கிற வாயுவை விழுங்குவதற்கு பெயர் சுவாசம். அதுக்கு அடுத்தது கோஷ்டசிய வாயோர், வயிற்றுக்குள்ளார. வயிறுல என்ன அர்த்தம்? லங்ஸ். லங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா காற்று அறைகள் நிறைய இருக்கும், நிறைய ஏர் பேக் இருக்கும். அந்த ஏர் பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா கௌஷ்டசிய வாயோர் நிஸ்ஸரணம். நிஸ்ஸரணம்னா என்ன அர்த்தம்? வெளியேற்றுதல். உள்ள இருக்கிற வாயுவை வந்து பார்த்தீங்கன்னா நிஸ்ஸரணம் பண்றது, வெளியேற்றுதலுக்கு பேரு பிரஸ்வாசம். லட்சணம் இது பண்றது. முதல்ல லட்சணம், அதுக்கப்புறம் உபாயம், அதுக்கப்புறம் பலன். 3 சொல்லி ஆகும். ஆசனத்துக்கும் என்ன பண்ணும்? ஸ்திர சுகமாசனம் பண்ணும். அதை சித்தி பண்றதுக்கான சாதனம் என்னது? பிரைத்தர சைத்தல்ய அனந்த சமாபத்திப்பியாம் சொன்னோம். அதுக்கப்புறம் பலன் என்ன சொல்லியிருக்கோம்? துவந்த்வானபிகாத்தக அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆச்சா? அதே மாதிரி இங்கேயும் பிராணாயாமத்தோட லட்சணம் சொல்லணும், அதுக்கப்புறம் அதுக்கான உபாயம் சொல்லணும், அதுக்கப்புறம் பலன் சொல்லணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முதல்ல லட்சணம் சொல்லுது. முதல்ல பிரஸ்வாசம், சுவாசம் பிரஸ்வாசம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் அது தெரியணும். சுவாசம் அப்படின்றதுக்கு அர்த்தம் உள்ள இழுக்கிற வாயு, விழுங்குற வாயுக்கு பேர் சுவாசம். வெளியில விடுற வாயுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ்வாசம். லட்சணம் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் தயோர் கதி விச்சேதா. தயோர்னா இந்த ரெண்டுத்தோட போக்கு வரவு. போக்கு வெளியில, வரவு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள. போக்கு வரவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதி விச்சேதக. கதி விச்சேதகன்னா அதோடைய போக்கை விச்சேதம் பண்றது, துண்டு பண்றது. துண்டு பண்றதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா உபய அபாவக. விச்சேதம்னு என்ன அர்த்தம்? ரெண்டுமே இல்லாமல் போதல். இந்த ரெண்டுமே இல்லாம போறதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன பேர் சொல்லியிருக்கேன்? நேத்தே நான் சொல்லியிருக்கேன். 2 இல்லாம போச்சுன்னா அதுக்கு பேரு கேவல கும்பகம். இந்த கேவல கும்பகத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? கதி விச்சேதம்னு பேரு. சுவாசம் வெளியிலையும் போகாது, உள்ளேயும் வராது. வெளியில போறது உள்ள வர்றது நடக்காம இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இயல்பா இருந்துச்சுன்னா அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேவல கும்பகம். அது லட்சியம். அந்த லட்சியத்தை அடையிறதுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம்? டெம்பரவரியா என்ன பண்றோம்? சின்ன சின்னதா சுவாசங்களை வந்து பார்த்தீங்கன்னா சுவாசத்தையும் பிரசுவாசத்தையும் பிரேக் பண்ணி ஒரு பிராக்டிஸ் பண்றோம். அந்த கேவல கும்பகத்தை அடைவதற்காக நாம் செய்கின்ற அபியாசத்துக்கு பேரு பிராண ஆயாமம்.
அப்படின்னு பேர். பிராண ஆயாமம் அப்படின்னா ஆயாமம்ன்றதுக்கு அர்த்தம் எக்ஸசைஸ். பிராணனோட எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஆனால் எதுக்காக? டெம்பரவரியாக சின்ன சின்னதாக பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்மனண்ட்டாக தீர்க்கமாக நீண்ட காலம் சுவாச பிரசுவாசம் வராமல் இருக்கிறது. யாராவது கேள்வி கேட்பாங்க, சுவாச பிரசுவாசத்தை நிப்பாட்டிட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஆள் போயிடுவாரே சுவாமி, அப்படி போக மாட்டார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே இந்த விஷயங்கள்லாம் சூக்ஷ்மம் சாஸ்திரம் படித்தாதான் தெரியும். என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு 2 சுவாசம் இருக்குது, எப்போவுமே புரிஞ்சுக்கணும். இப்போவும் உங்களுக்கு தெரியும், ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களான்னு உங்களுக்கு ஃபீலிங்கே தெரியாது. நான் சொல்லுவேன் ஊர்துவகதி பிராணன் எடுக்கணும் அப்படின்வேன். ஊர்துவகதி பிராணனா எப்படி சாமி அப்படின்னு தெரியவே தெரியாது உங்களுக்கு. நான் பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா மூக்கு வழியாக தானே மூச்சு பார்த்தீங்கன்னா உள்ள மூச்சு வழியாக தான் போச்சுன்னா எங்கே போகும் சாமி? கீழ் நோக்கி தானே போகும். கீழ் நோக்கி போய் வயிற்றை பார்த்தீங்கன்னா உப்பி வயிறு ஃபுல்லாகும்ல, இது தானே உங்களுக்கு தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா சூக்ஷ்ம வாயுவோட சூக்ஷ்ம பிராணனோட போக்கு என்னன்னா இங்கே ஆரம்பிக்கும், மேல் நோக்கி போகும். கீழ் நோக்கி போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்தூல வாயு கீழ் நோக்கி போகும். சூக்ஷ்ம பிராணன் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி போகிறது தான் சூக்ஷ்ம பிராணனோட கதி. ஒவ்வொரு ஆளுக்கும் ஸ்தூல சுவாசம்னு ஒன்று இருக்குது, சூக்ஷ்ம சுவாசம்னு ஒன்று இருக்குது. ஆனால் இதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா தெரியறதில்லை. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ராக்டிஸ் பண்ணுறது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சூக்ஷ்ம வாயுவை அடையிறதுக்கு. கேவல கும்பகம் நடந்துச்சு அப்படின்னா, கேவல கும்பகம் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? அந்த சூக்ஷ்ம பிராணன் மட்டும் உடம்புல இருக்கும், ஸ்தூல பிராணன் நம்ம விச்சேதம் பண்ணிடுறோம், வெட்டிடுறோம். ஸ்தூல பிராணன் மட்டும் உடம்புல இருக்கும்போது உங்களுக்கு உயிர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், சௌக்கியமாக இருக்கும், சாந்தமாக உயிர் இருக்கும். உங்களுக்கு உயிரை பற்றி பிரச்சனையே வராது. அப்போ அதனால பார்த்தீங்கன்னா கதி விச்சேதம் பண்ணுனா என்னாகும்? போக்குவரவை நிப்பாட்டிங்கன்னா எது நிற்கும்? எதோட போக்குவரவை நிப்பாட்ட போகிறோம்? ஸ்தூல பிராணனோட போக்குவரவை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம்? நிப்பாற்ற ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இந்த ப்ராக்டிஸோட எண்டு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேவல கும்பகம் நடக்கும். கேவல கும்பகத்தில் உடம்புக்குள்ளார அந்த சூக்ஷ்ம பிராணனுடைய சஞ்சாரம் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் அடுத்த சூத்திரம் வருது. சது ஆச்சரிய சொல்கிறார், அந்த பிராணாயாமமோ எனில். இதை நல்ல முறையில் படித்து புரிஞ்சுக்குங்க. நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சு. அந்த பிராணாயாமமோ எனில் அது எப்படி இருக்கணும் சுவாமி? நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம்ல, அந்த ப்ராக்டிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லட்சியம் நல்லா தெரிஞ்சுங்க. லட்சியம் கேவல கும்பகம். பிராணாயாமத்தோட லட்சியம் கேவல கும்பகம். ஆனால் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு சூக்ஷ்ம பிராணன் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுனாவே நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மெதுவாக அநேக பிராணாயாமங்கள்லாம் அவசியம் இருக்காது. சூக்ஷ்ம பிராணனில் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்காகத்தான் நிறைய பிராணாயாமம் பண்ண வேண்டியிருக்கும். சூக்ஷ்ம பிராணனை நான் பிடிச்சிட்டேன், அதில் நிற்க முடியுது அப்படின்னா பிராணாயாமம் தேவையில்லை. பிராணாயாமம் தேவையில்லை. ஆனால் உலோகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு? நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பிராணாயாமத்தையே இப்போ நான் சொன்னல ருத்ரகவுடான்னு ஒருத்தர் ரிஷிகேஷில் போனீங்கன்னா நல்லா யோகாசனம் பண்ணிட்டு இருப்பார். ரொம்ப நல்ல செயின்ட், போய் பார்க்கணும். அவங்கெல்லாம் நிஷ்டா, நல்ல நிஷ்டா, நல்ல அற்புதமான பெர்சன். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா என்ன ஆகிட்டார்? தாத்பரியத்திலேருந்து மிஸ் ஆகிட்டார், ட்ராப் அவுட் ஆகிட்டார். ஆசனம் பார்த்தீங்கன்னா எதுக்கு? ஒரு ஆசனத்தில் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்து ஜபத்தையும் தியானத்தையும் பண்ணுறதுக்காக தான். அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் டைம் ஆசனத்திலேயே இருந்துட்டார். இதே மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராணாயாமத்திலேயே நின்று போச்சு. வடகர சிவானந்தா ஃபேமஸ். கேரளாவில் பார்த்தீங்கன்னா வடகர சிவானந்த ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா சித்தாசிரமம்னு சொல்லுவோம், வடகர சித்தாசிரமம். அது மாதிரி நிறைய சாதுக்கள் எனக்கு ஃப்ரெண்டாலாம் இருந்திருக்காங்க, நிறைய பேர் ரிஷிகேஷில் இருந்திருக்காங்க. பிராணாயாமம் பண்ணணும்ப்பா, பிராணாயாமம் பண்ணணும்னு 97 வயசு பெரியவர் ஒருத்தர் சன்னியாசியம் கூட இருந்தார். அவர் சொல்லுவார், பிராணாயாமம் பண்ணணும்ப்பா, பிராணாயாமம். எத்தனை வயசில் இப்போ பிராணாயாமம் பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படின்னு நான் கேட்பேன். நான் அவர்கிட்ட கேட்பேன், எத்தனை வயசுலப்பா பிராணாயாமம் பண்ணிகிட்டு இருக்கிறது? இந்த வயசுல பிராணாயாமம் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு.
நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா பிராணாயாமத்தையே லட்சியம்னு நினச்சிக்கிட்டாங்க. பிராணாயாமம் லட்சியம் இல்லை. பிராணாயாமத்தோட லட்சியம் கேவல கும்பகம். சிமிச்சச்சு எழுதிக்கணும் இதெல்லாம். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன் தெரியாமையே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கேவல கும்பகத்தை அடையிறதுக்காகத்தான் பிராணாயாமம். 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஒரு ஆசனத்தில் உட்கார்றதுக்காக தான் நிறைய ஆசனம் பண்ணுறோம். அஹிம்சையை ஃபாலோ பண்ணுறதுக்கு காரணம் சர்வாத்ம பாவம் வர்றதுக்காக. சுத்தத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா தேகத்தில் வைராக்கியம் வர்றதுக்காக. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டோம். சாரம் எதுக்கோ லட்சியத்தை விட்டுட்டு நிறைய இடத்துல பிராணாயாமம் அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, எதுக்குன்னு தெரியாமல். சரி, பிராணாயாமம் வந்து பார்த்திங்கன்னா பண்ண என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆச்சாரியர் சொல்கிறார், பாஹ்யாபியந்தர ஸ்தம்ப விருத்தி, பாஹ்யாபியந்தர ஸ்தம்ப விருத்தி தேசகால சங்கியாபிஹி, தேசகால சங்கியாபிஹி பரிதிருஷ்டோ பரிதிருஷ்டோ தீர்க்கசூக்ஷ்மஹ, தீர்க்கசூக்ஷ்மஹ பாஹ்யாபியந்தர ஸ்தம்ப விருத்திர் தேசகால சங்கியாபிஹி பரிதிருஷ்டோ தீர்க்கசூக்ஷ்மஹ. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஹ்ய ஆபியந்தர ஸ்தம்ப விருத்தி 3 விஷயம் இங்கே சொல்கிறோம். பாஹ்யத்தில் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில் பிராணனை உள்ளே இருக்கிற வாயுவை வெளியில் கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு பேர் ரேச்சகம் அப்படின்னு பேர். பாஹ்ய பிரயத்தனம், பாஹ்ய பிரயத்தனம் பண்ணுறீங்க, வெளியில் பண்ணுறீங்க, மூச்சை வெளியில் விடுறீங்க, அதுக்கு பேர் என்ன பேர்? ரேச்சகம். ரேச்சக பிராணாயாமம் அப்படின்னு ஒரு பிராணாயாமம். சமயம் இருக்கும் போது என்ன பண்ணுங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ணுங்க. இப்போ லீவ் வரப்போகுது, 3 நாள் லீவ் வருது அப்படின்னா, ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு ஒரு டைம் போட்டு வச்சுங்க. காலையிலேருந்து நான் வந்து ரேச்சக பிராணாயாமம் மட்டும் பண்ண போகிறேன் அப்படின்னு. கவனம் என்ன இருக்கணும் அப்படின்னா, இன்ஹேலில் கவனம் இருக்காது. இன்ஹேல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உள்ள இன்ஹேல் பண்ணிக்கிறது. இன்ஹேல் பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக, எவ்வளோ ஸ்லோவாக முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக வந்து 2 மூக்கெல்லாம் பிடிக்காமல் ஒரு ப்ராக்டிஸ் வந்து சாதாரணமாக பண்ணுங்க. நல்லா மூச்சு ஃபுல் மூச்சு இன்ஹேல் பண்ணிங்க. மூச்சு நல்லா உள்ளே இழுத்துட்டு இவ்வளோ நேரம் ஒரு சுவாசத்தை நல்லா உள்ளே இழுத்து அந்த சுவாசத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோ பண்ணுங்க. எவ்வளோ ஸ்லோவாக பதறாமல், முக்கியமாக வந்து இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குளிச்சுட்டு உட்காந்து அபியாசம் பண்ணுங்க. பாடி சில்னஸாக இருக்கணும். நல்லா பாடி சில்னஸாக இருந்தால் பிராணாயாமம் பண்ணும்போது பாடி ஹீட் ஆகும். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்நானம் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஆகிட்டு தீபம் போட்டு ஒரு சுவாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரார்த்தனை இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பாடியோட டெம்பரேச்சர் நார்மல் ஆனதுக்கு பிறகு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. அப்படி ஆரம்பித்து என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா, நாளை மறுநாள் லீவ் வருது இல்லை, நாளைக்கு மறுநாள் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் காரியம் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? நாடி சுத்தி பண்ண சொல்லியிருக்கேன். இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல். உள்ள கும்பகம் பண்ணாமல் இன்ஹேல் எக்ஸேல், ரேச்சகம் பூரகம், பூரகம் ரேச்சகம், ரேச்சகம் பூரகம், பூரகம் ரேச்சகம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஒரு 10 ரவுண்டோ இல்லை 20 ரவுண்டோ டெய்லி பண்ணுறதுன்னு ஒரு 3 மாதத்துக்கு வச்சுங்க. அப்போ காலையில் வந்து பார்த்திங்கன்னா நாளை மறுநாள் கிளாஸ் இல்லை. அப்போ காலையில் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெதுவாக ஒரு 5 மணிக்கு எழுந்திரிங்க. 5 மணிக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு உட்காந்திங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ரவுண்டு இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல் மட்டும் பண்ணுங்கள். என்ன பண்ணுங்க கூட என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? ஓங்காரத்தோடு சேர்ந்து இன்ஹேல் எக்ஸேல், திரும்ப இன்ஹேல் எக்ஸேல். எத்தனை செகண்ட் சொல்லப்பட்டிருக்கு? உங்கள் சாமர்த்தியம். 8 இல்லைனா 10 இல்லைனா 12 இல்லைனா 16
நம்ம நம்ம லட்சியம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தியோட டார்கெட் என்னது 16 ஆனால் 16 வரணும்னு அவசியம் இல்லை. மெதுவாக ஒவ்வொரு வாரத்துக்கும் 2 கூட ஒன்று கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். அப்போ ஒரு அரை மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக நீங்கள் இந்த நாடி சோதனத்தை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மூக்கு இதெல்லாம் பிடிக்கலாம் வேணாம், அப்படியே சாதாரணமாக இருந்துக்கிட்டு நல்ல ஒரு ஆழ்ந்த சுவாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இழுங்க. அதுக்கு எண்ணிக்கையெல்லாம் வைக்க வேணாம், எந்த கண்ட்ரோலும் பண்ண வேணாம். ஃபுல்லாக வாயுவை வந்து இன்ஹேல் பண்ணுறது. இன்ஹேல் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குவைட்டாக நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு பார்த்தீங்கன்னா முத்திரை வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல இது முத்திரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோனி முத்திரை வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். முத்திரையை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மடியில் கை கட்டி வச்சுங்க, இல்லைனா ஓங்கார முத்திரையை வச்சுங்க. ஓங்கார ஊர்துவ முத்திரா இது, இல்லைனா இது ஓங்கார முத்திரா. ஓங்கார ஊர்துவ முத்திரையை வச்சுக்கிட்டிங்கன்னா கை நழுவி போகாது. வச்சுக்கிட்டு நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் முடிவு பண்ணிக்கங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் வெறும் ரேச்சக பிராணாயாமம் மட்டும் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிங்க. நல்லா வந்து சுவாசத்தை உள்ள இழுத்து மெதுவாக கூட என்ன இருக்கணும், ஓங்காரம் எப்பவுமே போகணும். சகர்ப பிராணாயாமம். அப்போ ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே எவ்வளோ ஈஸியாக ரிலாக்ஸாக ரொம்ப லென்த்து பண்ணி சுவாசத்தை மெதுவாக எவ்வளோ லென்த்து பண்ண முடியுமோ லென்த்து பண்ணி ப்ராசஸ் பண்ணுறது. இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேச்சக பிராணாயாமம் அப்படின்னு பேர். மூக்கு அடைக்கணும்னு அவசியம் இல்லை, மூக்கு 2த்தையும் ஓப்பன்லேயே வச்சுக்கிட்டு இதை பண்ணுறது. இது ஒரு ப்ராக்டிஸ், ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ். அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வருது, சதுர்தசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரேச்சக பிராணாயாமம் பண்ணுங்க. அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்ணுங்க, கும்பக பிராணாயாமம் பண்ணுங்க. கும்பக பிராணாயாமம் இது பூரக பிராணாயாமம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு. பாஹ்ய அப்படின்னா ரேச்சக பிராணாயாமம், ஆபியந்தர அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னது பூரக பிராணாயாமம். அதே மாதிரி மறுநாள் என்ன பண்ணுங்க, ஒரு நாடி சோதனத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரவுண்டோ 20 ரவுண்டோ பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, பூரக பிராணாயாமம் என்ன அப்படின்னா சுவாசத்தை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்லோவாக உள்ள இழுக்கிறோமோ அதுக்கு பேர் பிராணாயாமம் ஆயிடும். எவ்வளோ சுவாசம், மூச்சை நல்லா நான் 60 ஓங்காரம் வரைக்கும் இழுத்துருக்கேன். எத்தனை ஓங்காரம்? 60 ஓங்காரத்துக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சை இழுத்துருக்கேன். நார்மலாக அது பண்ண மாட்டோம்ல, நார்மலாக அவ்வளோ பண்ண மாட்டோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16, 15, 10, 8 சுவாசம் வந்து நம்மளது இன்ஹேல் ஆகிறது. சுவாசம் வந்து பார்த்தீங்கன்னா 8, 7 இவ்வளோ தான் ஆகுது நமக்கு. அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாசத்தை நல்லா பொறுமையாக இன்ஹேல் பண்ணுறது. இதுக்கு பேர் பூரக பிராணாயாமம் அப்படின்னு பேர். ரேச்சக பிராணாயாமம் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக வெளியில் விடுறது. பூரக பிராணாயாமத்தோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் உள்ள இழுக்கிறது. இந்த ரெண்டும் பாஹ்ய ஆபியந்தர. இதுக்கப்புறம் ஸ்தம்ப விருத்தி அப்படின்னு 3வது இருக்கிறது. ஸ்தம்ப விருத்தி அப்படின்னா இது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனது. இது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூச்சை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வெளியில் ஃபுல்லாக உள்ளே இருக்கிறத ஒரு ஏக்தம் இதுக்கு பேர் பாஹ்ய ஸ்தம்ப விருத்தின்னு பேர். இதுக்கு என்ன பேர், வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 எனர்ஜி ஒரு ஃபோர்ஸோட இந்த உள்ளே இருக்கிற சுவாசத்தை வந்து
கப்புன்னு வெளியில் அனுப்புறது. வெளியில் அனுப்புனதுக்கு அப்புறம் சுவாசத்தை இன்ஹேல் பண்ணக்கூடாது. வெளியில் வந்து மூச்சை வெளியேற்றினதுக்கு பிறகு அப்படியே நிற்கிறது. வெளியிலேயே ஸ்தம்ப விருத்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மூச்சை வந்து வெளியில் நிப்பாட்டிட்டு இந்த தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அசையாமல் வச்சுக்கிறதுக்கு பேர் ஸ்தம்ப விருத்தின்னு பேர். இதை வெளியில் பண்ணினீங்கன்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஹ்ய ஸ்தம்ப விருத்தி கும்பகம். கும்பகத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருங்க. பாஹ்ய ஸ்தம்ப விருத்தி பிராணாயாமம், பாஹ்ய ஸ்தம்ப விருத்தி பிராணாயாமம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணுறது. இதே அபியாசத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணுங்க, உங்களுக்கு தெரியும் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு. இதுக்கப்புறம் மற்ற நாள் என்ன பண்ணுங்க, அடுத்த நாள் என்ன பண்ணுங்க, ஆந்தர ஸ்தம்ப விருத்தி பண்ணுங்க. ஆந்தர ஸ்தம்ப விருத்தின்னு அர்த்தம் அவ்வளோதான். சுவாசத்தை நம்ம பிராணாயாமம் பொதுவாக எப்படி பண்ணுவோம், மெதுவாக டைம் வச்சுட்டு பண்ணுறோம்ல, அது இல்லை. இதில் இந்த ரெண்டுத்துல ஸ்தம்ப விருத்தியில் என்ன இல்லை அப்படின்னா இமீடியட்டாக அவ்வளோதான். மூச்சை வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கவனம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியில் மூச்சை விட்டுட்டு அப்படியே நிப்பாட்டிடுறது. இந்த மியூசிக் சேர் இருக்குல்ல, பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், டக்குன்னு ஆஃப் பண்ணுவாங்க, உட்காந்துடணும், அவ்வளோதான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மூச்சை நிப்பாட்டணும். சுவாசத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூச்சை நிப்பாட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாஹ்ய ஸ்தம்ப விருத்தியை பண்ணி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது. அதே மாதிரி ஆந்தர ஸ்தம்ப விருத்தி, ஆந்தரனா உள்ள ஸ்தம்ப விருத்தியை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, தனித்தனியாக பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் இருக்கும் போதெல்லாம் வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் கொஞ்சம்லாம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கு பிறகு எப்போ தோணுதோ அப்போ இந்த ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் எப்போ உள்ள வெளியில் மாற்றி மாற்றி உங்கள் இஷ்டப்படி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுங்கள். பண்ண அதாவது தான் இப்போ இல்லையே நான் இப்போ இல்லை நான் கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் இன்னும் பிடிக்கவே இல்லையா உங்களுக்கு. நாடி சோதனத்துக்கு பிடிச்சு பண்ணுங்க நான் சொன்னேன். நாடி சோதனத்துக்கு இந்த மூக்கில் இழுத்து இந்த மூக்கில் விடணும். 8 8 10 10 12 12 16 16ன்னு பண்ண போகிறீங்க. இந்த இந்த பாகியன்றது முதல் அர்த்தம் வந்து பாகிய அப்படின்னா ரேச்சகம்னு அர்த்தம். ரேச்சக பிராணாயாமத்துக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறதில்ல, மூக்கை பிடிக்க போகிறதில்ல. மூக்கை பிடிக்காம வெறும் ரேச்சகத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்த் சம்பிரதாயத்தில் ஒரு முக்கியமான இது, ரொம்ப முக்கியமானது, யோகத்தில் ரொம்ப ஸ்பெஷல் இது. உங்கள் மனசு வந்து பார்த்தீங்கன்னா ரேச்சக கும்பகம் பண்ண 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 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மனோபலம் உண்டாகும். நல்ல மனோபலம் உண்டாகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேச்சகத்தில் உண்டாகும். அசைக்க முடியாத பலம் உண்டாகும். சுவாசத்தை வந்து ரொம்ப ஸ்லோவாக விட்டு பழகிறது. இது வந்து எப்போ வேணாலும் பண்ணலாம். இப்போ எடுத்துங்க, பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் என்ன பிரச்சனை வரும் தெரியுங்களா உங்களுக்கு, பாடம் உள்ளே போகாது. உங்கள் கவனம் வந்து பார்த்தீங்கன்னா சுவாசத்திலேயே இருக்கும், பாடம் உள்ளே போகாது. அதனால் இப்போ பண்ணாதீங்க. தனியாக உட்காந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவனம் கொடுங்க. மூக்கை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. மூக்கை பிடிக்காமல் வெறும் எக்ஸேல் பண்ணுறதை மட்டும் கவனம் கொடுக்குறேன். இப்போ நார்மலாக ஒரு எக்ஸேல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் நமக்கு பாருங்கள். சாதாரண சுவாசம் எடுங்க, உள்ளே இழுங்க, இது பண்ணுங்க. இப்படி போயிட்டு இருக்குல்ல, இந்த சுவாசத்தை நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா
எக்ஸேல் மட்டும் கவனம் கொடுங்க பார்க்கலாம். எவ்வளோ லென்த் ஆகுது பார்த்தீங்களா? லென்த் ஆகுதுல்ல. அப்போ சுவாசம் வந்து பார்த்தீங்கன்னா எது பிரேக் ஆகுது? ரேச்சக பிராணாயாமம் பண்ணும்போது இன்ஹேல் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகுதா? பூரக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகுது. எப்பெல்லாம் ரேச்சக பிராணாயாமத்தை நீங்கள் பண்ணுறீங்களோ, இல்லை இந்த ரேச்சக பிராணாயாமம் பண்ணாமல் இருந்தோன்னா சுவாசம் வந்து பார்த்தீங்கன்னா 4 சுவாசத்தை 5 சுவாசம் 10 சுவாசம் எடுத்துருவோம். இந்த 10 சுவாசம் எடுக்கிற டைமுக்கு நீங்கள் ரேச்சக பிராணாயாமத்தில் ஒரே ரேச்சகமே அவ்வளோ டைம் போக ஆரம்பிக்கும். இது போக ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மனசை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணும். கொந்தளிப்பை எல்லாத்தையும் அடக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேச்சக பிராணாயாமம். சொல்லுங்கம்மா, யாரு? சொல்லுங்க சொல்லுங்கம்மா. ஆமாம், இன்ஹேல் பண்ணுறது வேகமா இல்லையான்றது கூட இல்லை, ஃபுல்லாக எடுக்கணும். இன்ஹேல் வந்து பார்த்தீங்கன்னா டைம்லாம் வச்சுக்காதீங்க. இன்ஹேலுக்கு டைம்லாம் இல்லை, கண்ட்ரோல்லாம் இல்லை. நல்லா சுவாசத்தை உள்ளே இழுங்க. ஃபுல்லாக இழுத்தா தானே நீங்கள் மெதுவாக ஸ்லோ பண்ண முடியும். அப்போ நல்ல சுவாசத்தை உள்ளே இழுத்துக்கிட்டு கவனம் வந்து பார்த்தீங்கன்னா ரேச்சகத்தில் தான் கவனம். எவ்வளோ வாயு இழுக்கிறீங்க, உள்ளே இழுக்கிறீங்கன்றதுல கவனம் இல்லை. கம்மியாக கூட இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம், அது உங்களோட இது. ஆனால் கவனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ ஸ்லோ 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 எவ்வளோ ஸ்லோவாக முடியுமோ அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறது. இதை பண்ணி பாருங்கள், அற்புதமாக இருக்கும். இல்லை வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதை ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணுங்கள், இது ப்ராக்டிஸ் ஆகட்டும். மறுநாள் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேச்சகத்தில் கவனம் கொடுக்காதீங்க, பூரக்கத்தில் மட்டும் கவனம் கொடுங்க. மெதுவாக ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணுங்க. இந்த ப்ராக்டிஸ் வந்து ஒரு அரை மணி நேரம் இது பண்ணுங்களேன், ஒரு 20 நிமிஷம். அதுக்காக தான் நீங்கள் வெளியேற்றுறதுல ஈஸியாக வெளியேற்றிடலாம். பூரக்கத்தில் மட்டும்தான் நீங்கள் கவனம் கொடுக்குறீங்களோடைய கண்ட்ரோல் பண்ணலை. இழுக்கிறதுல மட்டும்தான் கவனம் கொடுக்குறீங்க, ஸ்லோவாக இழுக்கிறீங்க. ஆனால் எக்ஸேல் பண்ணும்போது கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா தான் கஷ்டம். அப்போ அது ஃபாஸ்ட்டாக இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஃபாஸ்ட்டாக விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவனம் வந்து இதில் மட்டும்தான், இன்ஹேலில் மட்டும் கவனம் வச்சுக்கிட்டே இருக்கிறது, இன்ஹேலில் மட்டும் கவனமாக இருக்கிறது. மூச்சு விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸேல் விடும்போது ஃப்ரீயாக விட்டுருங்க. அப்போது ரேச்சக பிராணாயாமத்தில் ரேச்சகம் மட்டும்தான் பிரதானம், பூரக்கம் பிரதானம் இல்லை. பூரக்கத்தில் கவனம் கொடுக்காதீங்க. அதே மாதிரி பூரக்க பிராணாயாமத்தில் ரேச்சகத்தை பற்றி இக்னோர் பண்ணுங்க, பூரக்கம் மட்டும்தான் ஸ்லோவாக இருக்கணும். இது ஒரு நாள் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக ஒரு 8 முறை ஒரு லீவாக இருக்கும்போது எப்பெல்லாம் சமயம் இருக்கோ அப்பெல்லாம் உட்காந்து இதை பண்ணிக்கிட்டே இருங்க. ஆசனத்தில் உட்காந்து பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த அபியாசம் மெதுவாக ரெண்டும் கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 3வது பிராணாயாமத்துக்கு என்ன பேர்? ஸ்தம்ப விருத்தி. ஸ்தம்ப விருத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? திடீர்னு நிப்பாட்டுறது, திடீர்னு ஆக்சிடெண்ட்டாக வந்து நீங்கள் கும்பகம் பொதுவாக பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? நம்ம பொதுவாக பிராணாயாமம் பண்ணும்போது இன்ஹேல் பண்ணி ஒரு டைமுக்கு நல்லா கும்பகத்தை நல்லா பிடிச்சி வச்சுருப்போம், அப்புறம் விடுவோம். ப்ரிப்பரேஷன் இருக்குது. நம்ம நார்மல் பிராணாயாமத்தில் ப்ரிப்பரேஷன் இருக்குது. ஆனால் ஸ்தம்ப விருத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இது பண்ணுறது. எப்படி? மூச்சை வந்து விழுங்க, மூச்சை விட்டுட்டு இழுக்காமல் இருக்கிறது.
காற்றை வெளியிலேயே வைக்கிறது. இந்த காற்றை வெளியிலேயே வைக்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்தம்ப விருத்தி, பாஹ்ய ஸ்தம்ப விருத்தின்னு பேர். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மறுநாள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆந்தர ஸ்தம்ப விருத்தி. ஆந்தர ஸ்தம்ப விருத்தி என்ன பண்ணுவீங்க? உள்ள இல்லைங்க, இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா ஆந்தர ஸ்தம்ப விருத்தி. அப்போ முதல்ல ரேச்சக பிராணாயாமம், அதுக்கப்புறம் பூரக பிராணாயாமம், அதுக்கப்புறம் பாஹ்ய ஸ்தம்ப விருத்தி, அதுக்கப்புறம் 4வது ஆந்தர ஸ்தம்ப விருத்தி. இந்த 4ம் வந்து பார்த்தீங்கன்னா பாஹ்ய ஆபியந்தர ஸ்தம்ப விருத்தி. இந்த பிராக்டிஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் பலன் இருக்கு. இதான் பாஹ்ய ரேச்சகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்க மனோபலம் அதிகமாகும், எந்த இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஆகாது. அப்புறம் பாஹ்யத்துக்கு ரேச்சகம் சொல்லியிருக்கோம். ஆபியந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகம் பலம்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ம பலம் அதிகமாகும். பூரக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ், உங்கள்கிட்ட இருக்க வேல்யூஸ் எல்லாம் நல்ல வேல்யூஸ் எல்லாம் உண்டாயிடும் உங்களுக்கு இயல்பாகவே. பிராணாயாமத்தில் யார் பூரக்கத்தில் கவனம் கொடுக்குறானோ அவன்கிட்ட தெய்வீக சம்பத்துக்கள் எல்லாம் பூரணமாகும், ஆத்ம பலம் அதிகமாக உண்டாகும். பாஹ்யத்தை பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னாகும்? மனோபலம், மனசு ரொம்ப வலிமையாகும், எது நடந்தாலும் ஃபேஸ் பண்ணுற சாமர்த்தியம் உண்டாகும். உள்ள இன்ஹேல் பண்ண 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 தெய்வீக குணங்கள் எல்லாம் சம்பத்தி எல்லாம் உண்டாகிடும் இந்த 2த்தினாலையும். அதுக்கப்புறம் கும்பகம் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமாதிக்கு சாதனம் தான் இந்த ஸ்தம்ப விருத்தின்றது. சமாதிக்கு சாதனம் ஸ்தம்ப விருத்தின்றதே வந்து பார்த்தீங்கன்னா சமாதியை அடையிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியது ஸ்தம்ப விருத்தி. பாக்கியமாக இருக்கட்டும் ஆபியந்தரமாக இருக்கட்டும், ரெண்டுமே ஆக்சுவலாக இந்த 3ம் இவ்வளோ பலன் இருக்கு. இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிஸ் வந்து எப்படி சுவாமி பண்ணுறது அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் என்னன்னா தேச கால சங்கியாபிகி ஒரு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஒரு சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தேசத்தினால வந்து பார்த்தீங்கன்னா காலத்தினால தேசத்தினால அப்படின்னு 3 விதமாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நான் வந்து பாஷ்யக்காரர் சொல்லுவார், அதனால நான் வந்து பண்ணுறேன். ப்ராக்டிஸ் பண்ணும்போது எத்தனை சொல்கிறோம்? இப்போ இத்தனை செகண்ட்ஸு அப்படின்னு சொல்கிறோம், காலம் வந்துடுதா. அதுக்கப்புறம் இத்தனை எண்ணிக்கைன்னு சொல்கிறோம், 10 ரவுண்டு பண்ணுங்கள் 20 ரவுண்டு பண்ணுங்கன்னு சொல்கிறோமா, அது வந்து சங்கியான்னு பேர். அப்புறம் தேசம் என்னன்றது பாஷ்யக்காரர் பாஷ்யத்தில் சொல்ல போகிறேன். அப்போ இந்த எல்லாத்தையுமே ரேச்சக பிராணாயாமம், பூரக பிராணாயாமம், அப்புறம் வந்து பாக்ய ஸ்தம்ப விருத்தி, ஆபியந்தர ஸ்தம்ப விருத்தி, இந்த 4த்தையும் தேசம் காலம் அதுக்கப்புறம் எண்ணிக்கை கவுண்டிங் இதை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட நீங்கள் பரிதிருஷ்டகனா முழுசா பார்த்தால் அப்படின்னா முழுசா அபியாசம் செய்தால். பரிதிருஷ்டகன்றதுக்கு அர்த்தம் பார்த்தல் மட்டும் எடுக்காதீங்க, பார்த்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிதிருஷ்டகன்றதுக்கு அர்த்தம் பூரணமாக அபியாசம் செய்வதால் அப்படின்னு எழுதிக்கணும். பூரணமா அபியாசம் செய்வதால் இந்த 3 கணக்கில் வச்சுக்கிட்டு தேசகால சங்கியாக்களால் கவுண்டிங், தேசம் காலம் சங்கியா கவுண்டிங், இந்த 3த்தினாலையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முழுசா செய்யும் அபியாசம் செய்யும் நிலையில் என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் ஃப்ரூட் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். முதல் ஃப்ரூட் என்ன அப்படின்னா உங்களுடைய பிராணன் தீர்க்கமாக ஆகும். முதல் ஃப்ரூட் நமக்கு பலன், இந்த பிராணாயாமத்தோட முதல் பலன். நீங்கள் பூரக்கரைச்சுக்கு இதெல்லாம் பண்ணுறோம்ல, 3த்தையும் சேர்த்து பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் சகித பிராணாயாமம்னு பேர். அதில் இந்த பலன் இல்லை. சகித பிராணாயாமம் நம்ம பண்ணுறது பூரக்கரைச்சுக்கு கும்பகம் 3 சேர்த்து பண்ணுறோமே, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சகித பிராணாயாமம்னு பேர். யாராவது கேட்டால் சொல்லணும். பூரகம் ரேச்சகம் கும்பகம் இந்த 3த்தையும் சேர்ந்து பண்ணினீங்கன்னா அதுக்கு பேர் சகித பிராணாயாமம். வெறும் பூரகம் ரேச்சகம் மட்டும் பண்ணினீங்கன்னா நாடி சுத்தி பிராணாயாமம்.
நல்லா தெரிஞ்சுக்கணும். இது வந்து வெரைட்டி நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நாடி சுத்தியில கும்பகம் இருக்காது, பூரகமும் ரேச்சகம் மட்டும் இருக்கும். சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் இதெல்லாம் சொல்லி தரணும். ஒருத்தனுக்கு நாடி சுத்தியை வந்து ஒரு 10 வயசுல சொல்லி கொடுத்தானா அவனுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் போயிடும். நம்ம விட்டுட்டோம். நம்ம ஸ்கூல்லேயே அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கணும், வீட்டில் சொல்லி கொடுக்கணும், எல்லாம் விட்டாச்சு. ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசுலேயே 10வது படிக்கும் போதே 8வது 10வது படிக்கும் போதே கிளியர் பண்ணி விட்டுறலாம். சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துடணும் நாடி சுத்தி பிராணாயாமத்தை. அப்போ நாடி சுத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பூரகம் ரேச்சகம் மட்டும் இருக்கும். அது கூட கும்பகத்துக்கு சேர்த்துட்டிங்கன்னா என்ன வந்துடும்? அதுக்கு பேர் சகித பிராணாயாமம். சகித பிராணாயாமம்னு பேரு. அதுக்கப்புறம் தனித்தனியா பண்ணினீங்கன்னா என்ன பேரு? பூரகத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா ஆபியந்தர பிராணாயாமம்னு பேரு. அதே ரேச்சகத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா ரேச்சக பிராணாயாமம், பாஹ்ய பிராணாயாமம்னு பேர். ரேச்சகத்துக்கு பேரு பாஹ்ய, அதான் இங்க வார்த்தை கொடுத்தது. ஆபியந்தரன பூரகம். அதுக்கப்புறம் வெறும் கும்பகத்துல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா அது பாஹ்ய ஸ்தம்ப விருத்தி. வெளியில நிப்பாட்டினீங்கன்னா அந்த கும்பகத்தை உள்ள நிப்பாட்டினீங்க அப்படின்னா ஆபியந்தர ஸ்தம்ப விருத்தி. அடிச்சா இத்தனை வெரைட்டி இருக்கு. இதெல்லாம் சகிதம் இல்லை, தனித்தனி இண்டிவிஜுவல் பண்றது. அப்ப இந்த நான் சொன்ன மாதிரி 4 நாளைக்கு பண்ற விஷயத்த 4 நாள் நீங்க பண்ணுங்க. 4 நாள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐடியா வந்துடும். கரெக்டாக ஒரு கேட்சிங் வந்துடும் உங்களுக்கு. இது இப்படிதான் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே நாளில் ஒரு வாட்டி உட்கார்ந்தீங்க அப்படின்னா இந்த 4த்தையும் அப்ளை பண்றேன். ஒரு மணி நேரம் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் 40 நிமிஷம் வச்சுக்கிறது. 4 10 40 நிமிஷம். 40 நிமிஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்தையும் 10 நிமிஷம் பண்றதுன்னு வச்சுங்க. இல்லைன்னா 5 நிமிஷம்னு ஆரம்பிங்க. 5 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பாஹ்ய பிராணாயாமத்தை மட்டும், பாஹ்ய ரேச்சகத்தை மட்டும் பண்ணுவேன் வெளியில போறது. அதுக்கப்புறம் ஆந்தரத்தை மட்டும், பூரகத்தை மட்டும் பண்றது ஒரு 5 நிமிஷம். பூரகத்தை மட்டும்னா பூரகத்துல மட்டும் கவனம் கொடுக்கறது. பூரகத்தில் மட்டும் ஸ்லோவா 5 நிமிஷத்துக்கு. இது மாதிரி பண்ண அடுத்து வந்து ஸ்தம்ப விருத்தி 5 நிமிஷம், பாக்ய ஸ்தம்ப விருத்தி 5 நிமிஷம், ஆந்தர ஸ்தம்ப விருத்தி 5 நிமிஷம். அப்போ 5 நிமிஷம் பண்ணீங்கன்னா 4 20 நிமிஷத்துல முடிஞ்சிடும். 10 நிமிஷம் பண்ணீங்கன்னா 40 நிமிஷம் ஆகும். 15 நிமிஷம் பண்ணீங்கன்னா 1 மணி நேரம் ஆகிடும். இப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறேன். அப்போ இதனால் என்ன சாமி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அற்புதமானது என்ன அப்படின்னா, உங்களோட மனசும் உங்களுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் ரெண்டுமே ரொம்ப ஸ்டெபிலிட்டி அதிகமாகிடும். அதாவது ஒன்றுல நிற்கிற சாமர்த்தியம் நல்ல பலமாயிடும். பண்ணி பாருங்க. எனக்கு இப்போயே போதும்னு தோணுது. எனக்கு நல்ல மனசு வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிற சாமர்த்தியம் உங்களுக்கு வந்துடும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்க பரிதிருஷ்டகன்றதுக்கு அர்த்தம் பூரணமாக அபியசிப்பதால், பூர்ணமாக அபியாசம் பண்ணுறதுனால. தீர்க்க சூக்ஷ்மக அப்படின்னா சுவாசமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீர்க்கமாயிடும். ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ சுவாசம் பண்ணுறீங்கன்னு இப்போ பார்த்துங்க. இப்போ நேற்று நான் சொன்னேன், நேற்று பார்த்தீங்களா? ஒரு டைரி போட்டு வச்சுங்க. பர்சனல் நோட்டை வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு போட்டு இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை சுவாசம் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் இன்னைக்கே எழுதிக்கிங்க. இல்லைன்னா நாளைக்கு அபியாசம் நாளை மறுநாள் ஆரம்பிக்கிறீங்கன்னா சதுர்தசி அன்னைக்கு ஆரம்பிங்க. சதுர்தசி அன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு டேட்டை போட்டு ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சுவாசம் எனக்கு எவ்வளோ போகுதுன்னு பார்த்துங்க. ஒரு டைமரை கையில் வச்சுங்க. கண்ட்ரோல்லாம் பண்ணாம ஒரு சுவாசம் இன்ஹேல் எக்ஸேல், ஒரு சுவாசம் இன்ஹேல் எக்ஸேல் 1. இன்ஹேல் எக்ஸேலோட சேர்ந்து ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் நம்ம எல்லாம் நார்மலாக எவ்வளோ பண்ணுவோம்னு நான் சொல்லியிருக்கேன். 12 to 15 சுவாசம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஹேல் எக்ஸேல் போகும்.
12லேருந்து 15 வரைக்கும் போகும். இதே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, நோட் பண்ணி வச்சுட்டு ஆளுக்கு அவங்கவுங்க அந்த நோட்டில் எழுதி வச்சுங்க ஆரம்பிக்கும் போது. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழித்து என்ன பண்ணுங்க, 4 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் கம்மியாக 1-2 கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. இதை டெய்லி காலையிலையும் சாயந்தரத்துலையும் 10 நிமிஷம் 10 நிமிஷம் 40 நிமிஷம் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன். காலையில் ஒரு 40 நிமிஷம், ஈவினிங்கில் ஒரு 40 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக உங்கள் சுவாசத்தோட எண்ணிக்கை இருக்குல்ல, ஒரு செகண்டில் ஒரு நிமிஷத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 5 சுவாசம் 6 சுவாசம் பண்ணுற மாதிரி வந்துடும். அப்போ என்னாச்சு, 10 12 15 பண்ண சுவாசம் 5 6க்கு வந்துருச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களோட சுவாசத்தோட அளவு லென்தன் ஆகுது. அதுக்கு என்ன பேர், தீர்க்க. அப்போ தீர்க்கமாகும் போது என்ன சுவாமி அப்படின்னா சைமல்டேனியஸா அந்த சுவாசம் எப்படி ஆகுதுன்னா சூக்ஷ்மத்தன்மையை அடையும். ஸ்தூலமா போயிட்டு இருந்த அந்த சுவாசம் சூக்ஷ்மத்தன்மையை அடையும். வெளியில வச்சிங்கன்னா நான் சொன்னேன்ல சூக்ஷ்மத்தன்மைக்கு என்ன அடையாளம் அப்படின்னா ஒரு பஞ்சு எடுத்து மூக்கு நுனியில வச்சா நல்லா பறந்து போச்சுன்னா ஸ்தூலம், பறக்காம இருந்துச்சுன்னா மத்தியமம், தெரியவே தெரியாம அசைவே இல்லாம இருந்துச்சுன்னா சூக்ஷ்மம். அப்ப மெதுவா அந்த சுவாசம் என்ன ஆகும்னா ஸ்தூலம் போய் சுவாசமே இல்லாத மாதிரி ஆயிடும். இதோட பிராக்டிஸ் இதுதான் முதல் அச்சீவ்மெண்டா, இதை தான் நம்ம சொல்றோம். இது கூட வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் பந்தம் பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா காமனான பந்தம் வந்து பாத்தீங்கன்னா மூலபந்தத்தை காமனா பண்ணிக்கிறது. ஏன்னா இப்போ நம்ம எதுவுமே மூக்க பிடிக்கல, நாடி சுத்திக்கும் மூக்க பிடிக்கிற, இருந்தாலும் அதுக்கு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூலபந்தம் சொல்லியிருக்கல, மலத்வாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இழுத்துக்கிறது. இப்போ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா யோகா கிளாஸில் எப்போ நீங்கள் உட்கார்ந்தீங்கனாலும் இனிமே என்ன பண்ணுங்க அப்படின்னா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா உட்கார்ந்தாவே சம்மணம் போட்டு உட்காருங்க. சம்மணம் போட்டு உட்கார்ந்தாதான் மூலபந்தம் பண்ண முடியும். சோஃபாவில் உட்காராதீங்க. சோஃபாவில் உட்காந்திங்கன்னா சரியாக பண்ண முடியாது. ஒரு ஆசனத்தில் கரெக்டாக உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு பிளாங்கெட் எடுத்து விரிச்சிங்க, இல்லை ஒரு கம்பளி எடுத்து விரிச்சுக்குங்க. கீழே ஒரு பலகைக்கு மேலேயோ இல்லை கீழேயோ உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சமணம் போட்டு உட்காந்து என்ன பண்ணுங்க, மலத்வாரத்தை உள்நோக்கி இழுத்துக்கிறது. அப்படி இழுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே அதை வச்சுக்கிட்டு நல்லா பிளேஸ் பண்ணி உட்காந்துட்டீங்க அப்படின்னா பாடம் முடிகிற வரைக்கும் மூலபந்தத்தை நான் கலைக்க மாட்டேன். நான்லாம் இப்போலாம் டெய்லி வந்து அதுதான் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லா கிளாஸ்லையும் இது வந்து எங்கள் ஆச்சாரியார் சொல்லி கொடுத்ததுனால இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். மூலபந்தம் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாகவே ஆகிடும். உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் நேச்சுரலாகவே என்ன ஆகிடும், மூலபந்தம் நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னாவே மூலபந்தத்தோடு தான் உட்காருவீங்க. அந்த மூலபந்தம் எதுக்கு சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுலே ராஜா மூலபந்தம் தான் ராஜா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் சுவாமி, அதோகதியை தடுக்கக்கூடியது, ரொம்ப முக்கியமானது. குண்டலி சக்தியை வந்து அவேக்கன் பண்ணக்கூடியது. ரெண்டாவது ஒன்று, அதோகதி கிடைக்காது. மூலபந்தம் பண்ணுறவனுக்கு அதோகதியே வராது. பிராணன் பிரியும் போது கீழ் நோக்கி அவனுக்கு போகவே போகாது. ஏன், அவன் லாக் பண்ணி வச்சிருக்கான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். மூலபந்தம் பண்ணும்போது ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா குண்டலினி வந்து பார்த்தீங்கன்னா வேக்கப் ஆகும். இதான் முக்கியமான இந்த ரெண்டுத்துக்காக அவர் பண்ணணும். அப்போ எப்போ பிராணாயாமம் பண்ணுறதா இருந்தாலும் இந்த கண்டிஷனை வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஆச்சாரியர் சொல்கிறார், பாஷ்யத்தை சொல்கிறார், யத்ர பிரஸ்வாச பூர்வகோ கத்யபாவக சபாஹ்யா. எத்தனைனா எங்கு வெளிமூச்சை முன்னிட்டு, வெளிமூச்சுனா என்ன அர்த்தம், மூச்சை வெளியில் விடணும்ல. பிரஸ்வாச பூர்வகோ கத்யபாவக சபாஹ்யக. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரஸ்வாச பூர்வக அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து எங்கள் ஆச்சாரியர்கள் பிரிப்பாங்க. என்ன பிரிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை 4 நம்ம பிரிக்க போகிறோம். இங்கே பாஷ்யத்தில் சொன்னது வேறு ஐடியா சொல்லியிருக்காரு, நான் உங்களுக்கு ஐடியா வேறு சொல்லியிருக்கேன். இங்கே பாஷ்யத்தை சொல்கிறது ஐடியாவை சொல்லிவிட்டு நான் என்னோட மனசில் வச்சுக்கங்க, நான் சொன்னதை மனசில் வச்சுக்கிட்டு இதை பாருங்கள். ஆச்சாரியர் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பிரஸ்வாச பூர்வகா. என்னென்னு கேட்டிங்கன்னா
வெளியில வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா சுவாசத்தை வெளியிடுது. பிரஸ்வாசம்னு அர்த்தம் எக்ஸேல். எக்ஸேல் பண்ணிட்டு எக்ஸேல் பண்ணதோட அப்படியே நிப்பாட்டுறது. மூச்சை இன்ஹேல் பண்ணாம வெளிவாயுவை விட்டுட்டு அப்படியே நிப்பாட்டினீங்கன்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பாஹ்ய ஸ்தம்ப விருத்தின்னு பேர், பாஹ்ய கும்பகம்னு பேர். அது பேர் என்னது? இந்த மீனிங்ல எடுத்தீங்கன்னா பாஹ்ய கும்பகம். பாஹ்யன்றதுக்கு அர்த்தம் கும்பகம். பாஹ்ய கும்பகம் அப்படின்னு பேரு. சுவாசத்தை வெளியில விட்டுட்டு அப்படியே இன்ஹேல் பண்ணாம எவ்வளோ நேரம் நிப்பாட்டுறமோ அதுக்கு பேரு பாஹ்ய கும்பகம். அப்ப பாஹ்யன்ற சப்தத்துல ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டார்? கும்பக மீனிங் எடுத்திருக்கார் பாஷிக்காரர். அதுக்கப்புறம் கத்திய பாவகன் என்ன அர்த்தம்? திரும்ப அதோட போக்க நிப்பாட்டுறது. வெளியில விட்ட மூச்சை உள்ள இழுக்காம அதை ஸ்டாப் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் கத்திய பாவம், அதோட போக்க நிப்பாட்டுறது. அது பண்ணினீங்கன்னா சபாஹ்யக, அதுக்கு பேரு பாஹ்யக கும்பக. அது பாஹ்ய கும்பகம் என்று சொல்லப்படும். உங்களோட தமிழாக்கத்தில் நான் தெளிவா போட்டிருக்கேன், தமிழ்ல எழுதியிருக்கேன், தெளிவா எழுதியிருக்கேன். பாஹ்ய கும்பகம். அதே வந்து பாத்தீங்கன்னா எத்திர சுவாசபூர்வகோ கத்திய பாவகா, எப்ப நீங்க சுவாசத்தை இழுத்து பண்றீங்களோ, உள்ள இழுத்து உள்ளேயே நிப்பாட்டுறீங்களோ, கத்திய வந்து பாத்தீங்கன்னா திரும்ப எக்ஸேல் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா உள்ள இழுத்து அதை அப்படியே நிப்பாட்டினீங்கன்னா அதுக்கு என்ன பேரு? ஆந்தர கும்பகம். அதுக்கு என்ன பேரு? ஆந்தர கும்பகம், ஆபியந்தர கும்பகம் அப்படின்னு பேர். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் வியாச பாஷ்யத்தில் என்ன பண்ணிட்டார்? பாஹ்யன்றதுக்கு அர்த்தம் பாஹ்ய கும்பகத்தை எடுத்தார். ஆபியந்தரன்றதுக்கு அர்த்தம் ஆபியந்தர கும்பகம், உள்ள பண்ணக்கூடிய கும்பகத்தை எடுத்துட்டார். 2 கும்பகம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது என்னன்னா திருத்தீயா, மூணாவது என்னன்னா ஸ்தம்ப விருத்திகி அப்படின்னு பேர். ஸ்தம்ப விருத்தி அப்படின்னு மூணாவது கும்பகம். ஸ்தம்ப விருத்தினா என்ன சுவாமி அப்படின்னா எத்திர உபய அபாவ. நீங்க முதலுக்கு என்ன பண்ணீங்க? இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணிட்டு பாஹ்ய கும்பகம் பண்ணீங்க. இன்ஹேல் பண்ணிட்டு ஆபியந்தர பிரயத்தனம் உள்ள கும்பகம் பண்ணீங்க. ஆனா ஸ்தம்ப விருத்தி என்னன்னு கேட்டீங்கன்னா அதுவா எந்த ஒரு பூர்வம் இல்லாம, இது இன்ஹேல் இல்லாம எக்ஸேல் இல்லாம எங்கேயாவது நின்று போறது. எப்போ சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு உபய அபாவகனா இந்த பூரக்கமும் ரேச்சக்கமும் இல்லாம மூச்சு வந்து நிக்கிற இடத்துக்கு பேரு ஸ்தம்ப விருத்தின்னு பேர். பூரக்கமும் இல்லாமல் ரேச்சக்கமும் இல்லாமல் எங்கேயாவது மூச்சு அப்பப்ப நின்று போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்தம்ப விருத்தி அப்படின்னு பேர். எப்படி சுவாமி அப்படின்னா சக்ருத் பிரயத்தனாத் பவதி. சக்ருத் பிரயத்தனாத்னா திடீர்னு ஆக்சிடென்ட் மாதிரி டக்குன்னு நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சக்ருத் பிரயத்தனம்னு பேர். எப்போ ஒரு சிலிண்டரை தூக்குங்கன்னு உங்களை சொன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க டக்குன்னு மூச்சை பிடிச்சிப்பீங்கல்ல. ஒரு சிலிண்டரை வெயிட் நல்லா ஒரு 10 கிலோ வெயிட்டை தூக்குங்க. அரிசி மூட்டை இருக்கு, அரிசி மூட்டை ஒரு 10 கிலோ பேக் இருக்கு, டக்குன்னு தூக்குங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு மூச்சு பிடிக்கும்ல. அப்படி கையில எடுத்தோன்னே மூச்சு டக்குன்னு ஸ்டாப் ஆகும்ல, அதான் ஸ்தம்பம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஹேல் பண்ணி இல்லை, எக்ஸேல் பண்ணி இல்லை, வெயிட்டை தூக்கும் போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மூச்சை பிடிச்சிக்கிறோம். நான் தான் நாதபிரமத்தில் சொல்லுவேன், ஏங்க மூச்சு பிடிச்சிங்க பார்த்துங்க, வெயிட்டு தூக்கும் போது பார்த்துங்க மூச்சு பிடிச்சிக்கங்கன்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? மூச்சு பிடிச்சிக்கிறது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வெயிட்டை தூக்கும் போது டக்குன்னு இது பண்ணுறோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்கே தெரியுங்களா? உதர விதானம்னு பேர். எங்கே? இந்த வயிற்றுக்கும் அந்த மார்புக்கும் நடுவில் இருக்கிற பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு பிடிக்கும். அந்த இடத்துல என்ன இருக்கு? வாயு நிறைய சொல்லுங்க. முகே பிராணஹ, குதே அபானஹ, நாபௌ சமானஹ, நாபீல சமானம், தேகம் ஃபுல்லா வியானன். அப்புறம் வேற என்ன இருக்கு? உதான வாயு. உதான வாயு தான் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா தொண்டைக்குழியில இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிருதயத்துக்கும்
ஸ்டொமக்குக்கும் நடுவில் இருக்கிறது. வெயிட்டை நீங்கள் எங்கே தூக்குறீங்களோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மூச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உதான வாயுட்டு அங்கே தான் ஹார்ட்டுக்கும் வயிற்றுக்கும் நடுவில் ஒரு பிடிச்சு டைட் ஆகும். உதான வாயு தான் வந்து பார்த்தீங்கன்னா பலமான காரியங்கள் எல்லாம் பண்ணுறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாயு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வெயிட்டை தூக்குவீங்க. திடீர்னு வெயிட் எப்படி தூக்குனீங்கன்னா மூச்சு அங்கே நிற்கும். அதுக்கு பேர் என்ன பேருனா ஸ்தம்ப விருத்தின்னு பேர். ஸ்தம்ப விருத்தியில் பூரக்கம் பண்ணிட்டு கும்பகம் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. அதே மாதிரி ரேச்சகம் பண்ணிட்டு பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ரேச்சகமும் பூரக்கமும் இல்லாமல் உபய அபாவக ரெண்டுமே இல்லாமல் எந்த இடத்துல மூச்சு நிற்குமோ அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தம்ப விருத்தி பிராணாயாமம், ஸ்தம்ப விருத்தி கும்பகம் அப்படின்னு பேர். மூச்சை வெளியில விட்டுட்டு அப்படியே விட்டீங்கன்னா அது பாஹ்ய கும்பகம். மூச்சை உள்ள இழுத்துட்டு உள்ள கும்பகம் பண்ணீங்கன்னா அதுக்கு ஆபியந்தர கும்பகம். இந்த ரெண்டும் இல்லாம எதேச்சையா ஏதோ ஒரு கருமத்துல வந்து பாத்தீங்கன்னா மூச்சு வந்து ஒரு கருமத்தோட விளைவா மூச்சு எங்கேயாவது நின்றுச்சுன்னா எதேச்சையா நின்றுச்சுன்னா அதுக்கு பேரு ஸ்தம்ப விருத்தி அப்படின்னு 3 பிராணாயாமங்கள் சொல்லப்படுகிறது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சக்ருத்து பிரயத்தனாத் பவதி, அந்த 3வது கும்பகம் எப்படி உண்டாகுது? திடீர்னு உண்டாகுது. திடீர்னு ஏதோ ஒரு முயற்சி பண்ணும் போது வெயிட்டை தூக்கும் போது நடக்கிறது. யதா எப்படி அப்படின்னா அந்த ஸ்தம்ப விருத்தியை சொல்றார். எப்படி சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி தோசை போடுவீங்களா, ஃப்ரை பண்ணுறீங்களா டெய்லி? அப்போ வந்து நல்லா சில சமயம் என்ன பண்ணுவோம், நல்லா அடுப்பை பற்ற வச்சு நான் டெய்லி பண்ணுறது, இன்னைக்கு காலையில் கூட அதான் பண்ணேன். தோசை வந்து பார்த்தீங்கன்னா போடுறோம் அப்படின்னா கல் வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்க விட்டு எதாவது வேலை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தவாவை எடுத்து வச்சுட்டு சட்னியில் மிக்சியில் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன்னு போட்டுட்டுப்போம். அங்கே கல் வந்து பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? தோசை ஊற்றுப்பீங்களா? அதுலேயே ஊற்றுவீங்களா? கொண்டு போய் ஊற்ற மாட்டீங்கல்ல. என்ன பண்ணுவீங்க? தண்ணி தெளிப்பீங்கல்ல. தண்ணி தெளிச்சோன்னு அந்த தண்ணி என்ன ஆகும்? அந்த அந்த கல் உறிஞ்சி எடுத்துக்குமா? அதை தான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யதா தப்தே ன்யஸ்தம் உபலே ஜலம் சர்வத்தக சங்கோச்சம் ஆபத்யதே. ன்யஸ்தம் உபலே ஜலம், நல்ல கொதிக்கிற பாத்திரத்திலையோ இல்லை கொதிக்கிற பாறையிலையோ நம்ம பாத்திரமே வச்சுங்க. நல்ல தவாவோ இல்லை ஃப்ரை பேனோ, அதான் உப்பலம்னு பேர். அதை எடுத்து நல்லா கொதிக்குதுன்னு வச்சுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜலத்தை விட்டிங்கன்னா நெஸ்த ஜலத்தை வந்து அதுக்கு மேலே தெளிச்சிங்க அப்படின்னா சர்வத்தக சங்கோச்சம் ஆபத்தியத்தை, அது அந்த எல்லா இடத்துலையும் உறிஞ்சி எடுத்துக்கும். அதே மாதிரி ததா துவயோர் யுகபத்து பவதி அபாவயதி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணுறார், பாஹ்ய கும்பகம் பண்ணி 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 ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் ஆபியந்தர கும்பகம் பண்ணி 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 ப்ராக்டிஸ். இந்த ரெண்டும் நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் பாஹ்ய கும்பகத்தையும் ஆபியந்தர கும்பகத்தையும் நல்லா ஒருத்தர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னா அவருக்கு என்ன ஆகும் சுவாமி அப்படின்னா, நேச்சுரலாக ஒன்று வெளியிலையோ இல்லை உள்ளேயோ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மூச்சு நின்றோம். அப்படி அதுக்கு பேர் வந்து ஸ்தம்ப விருத்தி அட்வான்ஸாக நடக்கிறது. ரெண்டுத்தோட பலன் அது. பாஹ்ய கும்பகம் ஆந்திர கும்பகம் பண்ணி பண்ணி ப்ராக்டிஸ் ஆனவங்களுக்கு மனசு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே மனசு ஒரு இடத்துல குவியுதோ அந்த இடத்துல மனசு நின்றோம், இது சுவாசம் நின்றோம். அதுக்கு பேர் ஸ்தம்ப விருத்தி பிராணாயாமம்னு பேர். அப்போ ஸ்தம்ப விருத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பூரகம் பண்ணிட்டு பண்ணுறது இருக்காது, ரேச்சகம் பண்ணிட்டு பண்ணுறது நடக்காது. எதேச்சையாக தண்ணியை எடுத்து இதுக்கு மேலே தெளிச்சிங்கன்னா, ஃப்ரை பேன் மேலே தெளிச்சிங்கன்னா சர்றன்னு இழுத்துக்கிற மாதிரி இது இமீடியட்டாக நடக்கக்கூடியது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ததா துவயோர் யுகபத்து கத்தியபாவக. ததானா அது போலவே, எப்படி இது கல்லில் தண்ணியை தெளித்த மாதிரி திடீர்னு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா என்ன ஆகும், இந்த பூரக்கமும் ரேச்சகமும் ஸ்டாப் ஆகிடும். வெயிட்டை தூக்கும் போது எப்படி நடக்குதோ அதே மாதிரி நார்மலாக இருக்கும்போது ஒரு சாதகனுக்கு என்ன ஆகும், மூச்சு போயிட்டே இருக்கும், திடீர்னு நின்றோம். மூச்சு போயிட்டே இருக்கும், திடீர்னு நின்றோம். அது உள்ளே இருக்கலாம், வெளியில் இருக்கலாம், எப்படி வேணால் நிற்கும். முன்னாடி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தான், வெளியில் விட்டுட்டு பாஹ்ய கும்பகம் பண்ண.
உள்ள இழுத்துட்டு மூச்சை உள்ள இழுத்து ஆந்தர கும்பகம் பண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆக 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 மூச்சை உள்ள இழுக்கணும் வெளியில விடணும்னு தெரியாமையே வந்து பார்த்தீங்கன்னா அது நின்னுரும், அதுவே நிற்கும். அந்த அதுவா நிற்கிறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உபய அபாவகம். பூரகம் ரேச்சகம் இல்லாம உபய அபாவம் அதுவா நிற்கிறதுக்கு பேர் ஸ்தம்ப விருத்தி பிராணாயாமம், ஸ்தம்ப விருத்தி கும்பகம் அப்படின்னு பேர். ரொம்ப ஸ்பெஷல் இது. இந்த மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். இதோட அடுத்தது வந்து ஆச்சாரிய சொல்றார் திரையோ அப்படி ஏதே, இந்த மூன்றும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேசேன பரிதிருஷ்டா, காலேன பரிதிருஷ்டா, சங்கியாபிகி பரிதிருஷ்டான்னு 3 விதமா பிரிகின்றது. இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமா பிரியுது. என்னன்றதை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். எனக்கு தூக்கமாக வருது, என்னன்னு தெரியல. நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, 62 நிமிஷம் ஆச்சு. நமக்கு எப்பவுமே எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் சொல்லியே நம்ம நார்மல் டைமே 70-80 நிமிஷம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம 60 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்போ நான் சொன்னதை இன்னைக்கு இந்த என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப ஒரு வாட்டி கேளுங்க. எனக்கு கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்குன்னா இப்போ நான் சூத்திரமாக ஒரு மீனிங் சொல்லியிருக்கேன். சூத்திரமா எத்தனை பிரிச்சிருக்கேன்? ரேச்சக பாகியத்தை வந்து ரேச்சக பிராணாயாமன்னு பிரிச்சிருக்கேன். ஆபியந்தர இன்ஹேல் பண்ற பூரக பிராணாயாமன்னு பிரிச்சிருக்கேன். ஸ்தம்ப விருத்தியை தான் என்ன பண்ணியிருக்கேன்? பாகிய ஸ்தம்ப விருத்தி, ஆபியந்தர ஸ்தம்ப விருத்தி 4 பிரிச்சிருக்கேன். நான் உங்களுக்கு சூத்திரம் பண்ணும்போது இந்த 4 பிரித்து வச்சுக்கிட்டு 4 தனியாக அபியாசம் பண்ணுங்க. பாஷ்யக்காரர் என்ன சொல்றாரோ அதை தனியாக வெரைட்டி பண்ணுங்க. பாஷ்யக்காரர் பண்றது என்னது? அப்போ நான் வெளியில் பண்ணுற ஸ்தம்ப விருத்தி பாகி ஸ்தம்ப விருத்தி, அதுக்கப்புறம் ஆபியந்தர ஸ்தம்ப விருத்தி, அது ஆபியந்தர கும்பகம் பாகிய கும்பகம், ஆபியந்தர கும்பகம், அதுக்கப்புறம் ஸ்தம்ப விருத்தி கும்பகம். அவர் வந்து 3 பிரிக்கிறார். இதை அடிச்சா நாம் பிரித்தது 4, அவர் பிரித்தது 3. இதை 2த்தையும் ஒரு கிளாசிஃபை பண்ணி போட்டு பிரித்து வச்சுது. நான் சொல்கிற மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இது 2 கரெக்டு. நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே இன்றைக்கே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃப்ரீயாக உட்காந்துட்டு வெறும் இன்ஹேல் பண்ணுறத ஸ்லோவாக பண்ண போகிறேன்னு வைங்க. ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவாக பண்ணி பாருங்கள். இந்த மனசடங்கலாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கோம்ல, சாமி ஜபம் பண்ண போகும்போது தான் மனசு ஃப்ளட்டு மாதிரி தாட்டாக வருது அப்படின்றீங்கல்ல. என்ன பண்ணுங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு பூரகத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு எக்ஸேல் பண்ணுற ரேச்சகத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸ்லோ 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 ஸ்லோ. இந்த 2த்தையும் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜபத்துக்கு வந்துடுங்க. அப்போ பாருங்கள், ஜபம் வந்து பார்த்தீங்கன்னா மனசு எந்த கொந்தளிப்பும் இல்லாமல் ஜபம் பண்ண முடியும். எக்ஸசைஸ் ட்ரிக்ஸ் இதெல்லாம். ஹரி ஓம்.